ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்ன அழகழகாக பூத்துட்ருக்கு. எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டில் எடுத்து உங்களுக்கு போட்டுருக்கேன். பாருங்கள், இப்போது எல்லாம் அரும்பு வச்சுருக்கு. இந்த முல்லை செடி அரும்பு வச்சுருக்கு. இப்போ தான் தளிர் வருது இந்த ஜாதி மல்லி. இது பாருங்க, கொள்ள அழகு. இந்த அழகுக்கு எதுவுமே ஈடு இல்லைங்க. பெங்களூர் ரோஸு இது 7 days ரோஸ். இது கலர் சாமந்தி. இது பாருங்க, ஒரே ஒரு செடி, அதில் எல்லா செடியும் கலந்து வச்சுருக்கேன். அந்த செம்பருத்தி செடி இது கீழே கொளுத்திட்டாங்க. செடியெல்லாம் போயிடுச்சு. முருங்கைக்காய் செடியும் போயிடுச்சு. அவ்வளோ நீட்டு முருங்கைக்காய் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக இருக்கும். நம்ம தோட்டத்து முருங்கைக்காய், மரத்து முருங்கைக்காய். அது ஒரு முருங்கைக்காவே நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு குடும்பம், சின்ன குடும்பத்துக்கு ஒரு முருங்கைக்காய் தான் சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது பாருங்க, கொஞ்சம் அழகாக இருக்குது. ஒன்று மட்டும் எடுத்து ஃபுல்லாக செடியில் கலர் ஃபேட் ஆகிடுச்சு. தான் பறிச்சு போகிறாங்க. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. அதுதான் எடுத்துக்கலாம், பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். Oh my god. Uh-oh. Surprise! பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கேருந்தோ ஒரு அடில் குட்டி வந்துடுச்சு. எந்த பக்கம் அனுப்புனாலும் அது போக மாட்டேன்னுது. இந்தாண்டு சுற்றிகிட்டே இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் பேரன் அது ஒரே கற்று பயந்து போய் அலறான். கற்றுன்னு கத்துறான் எங்கள் பேரன். இது இப்படி போனாலும் குட்டியாக இருக்குது, பெருசு கிடையாது. எந்த பக்கம் அனுப்புனாலும் போக மாட்டேங்குது. கதவை திறந்து வச்சாலும் இப்படி சுற்றிகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது அதுவாக தானாக போயிடுமா, என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் இருக்கிறோம். என்ன இந்த வெயிலுக்கு ஃபுல்லாக அந்த வெயிலில் செடி எந்த செடியும் வரல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை தண்ணி போட்டு வளர்த்து இதுக்கு உரம்லாம் கொடுத்து கஷ்டப்பட்டு இவ்வளோ பூ ஈல்டு எடுத்துருக்கேன். இந்த சவாலாக இருக்குது. இந்த அளவுக்கு பூ வந்திருக்கிறதே என் மாடி தோட்டம் இவ்வளோ பச்சை. மற்ற இடத்துல கீழெல்லாம் ஒன்றும் சரகாயிடுச்சு. பக்கத்துல எல்லாம் வெயில் காஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய தோட்டத்தில் பாருங்கள் எப்படி பூத்து குலுங்குது. இந்த அழகுக்கு ஈடு இணையது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சந்தோஷம் இந்த அழகு பூந்தோட்டம். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது என்னோடய வீடியோன்னு சொல்லுங்கள். கனகாமரம் பாருங்கள், எவ்வளோ அறுவடை, எவ்வளோ கொள்ள அறுவடை. உங்களுக்கு இப்போ இந்த அறுவடை போட்டுட்டு இன்னும் ஒரு 5 days ஆகும். அதுக்கு அடுத்து இன்னும் 2 முறை நாங்கள் பறிச்சிட்டோம். இந்த தண்ணி ஊற்றல ஃப்ரெண்ட்ஸ். செடி எப்படி அரும்பு சொன்னோம் இல்லைங்களா, 9 அரும்பு அடுத்து இந்த பூ இந்த சின்னதாக இருக்குது பாருங்கள், மலர்ந்துட்டு. அந்த ஸ்டேஜிலே கட் பண்ணிட்டா நல்லா பூ நல்லா அழகாக 10 அரும்பு எத்தனை 10 நாள் 15 நாள்னாலும் நல்லா இருக்குது. ஆனால் நம்ம கட் பண்ணாமல் விட்டோம்னா ஃபுல்லாக இதெல்லாம் விரிஞ்சு வந்துடுது.
பூ கொஞ்சம் அப்படியே ஷேடான மாதிரி ஆயிடுது. இந்த குட்டி பூ ஒன்று இருக்கு பாருங்க, அது மாதிரி நீங்கள் அந்த ஸ்டேஜில் அந்த கை வைக்கிறோம் பாருங்க, அந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட வந்துடும். சரி, நம்ம வீடியோ எடுக்க போகிறோமே, எடுத்துட்டு கட் பண்ணலான்றதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால எடுக்கலாம்னு விட்டுட்டேன். இருக்கும் கனகாம்பரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிறைய பூ பூத்திருந்தது, காலியே ஆயிடுச்சு, மொத்தம் முடிஞ்சு போச்சு பூ. அந்த அறுவடை இந்த பூ பாருங்க, நான் கட் பண்ணிட்டேன். இதை பூ கொடுத்து கொஞ்சம் திட்டமாக இது மாதிரி ஸ்டேஜில் கட் பண்ணிக்கணும். நான் மேலே கட் பண்ணி எடுத்துட்டேன். இனிமே என்னை எவ்வளோ நாளாகுமோ, என்னோடய ஃபோனில் ஸ்டோரேஜும் இல்லை, இதை பத்திரமா வைக்கணுன்றாலும் முடியல. இந்த நாள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். நான் வந்து வீடியோவில் எதுனா வீடியோ சொன்னான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இது பேசி வீடியோ போட்டோம்னா சரியாக போச்சு, இல்லைன்னா அதுக்கு ஒரு ஆப்பில் போயிட்டு கஷ்டப்பட்டு அதை டவுன்லோட் பண்ணி போட்டு நல்லா பிச்சு அதுக்கு ஒரு வீடியோ போடுறது சும்மா கிடையாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கிட்ட போகும்போது கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப ஒரு முறை ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ எல்லா நீங்கள் இதை தவறாமல் பார்க்கணும். இந்த ஸ்டேஜில் எல்லா பூவும் நல்லா இருக்கும். குண்டு மல்லி இப்போ தான் வச்சுருக்கேன், எல்லா ப்ரூனிங் பண்ணி விட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஒரு 4 பழம் 5 ஒரே வாட்டியா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பூவை கட் பண்ணேன், எனக்கு பறிக்கவே முடியல. இன்னும் சொல்ல போனால் இன்னும் செடி ஃபுல்லாக பூ தான்.